ஓம். பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னிலந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. ஈன்றளித்தழிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சொரூபத்தை பணிகின்றேனே. எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரமம் என்பால் தவறுடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் சொரூப சுபாவமானேன் அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடை மனது புத்தி இந்திரிய சரீரமெல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றிவான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி. பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் புறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விஷயமண் தின்று அலைவரோ பசியிலாரே. முக்தனை வேங்கடேச முகுந்தனை எனையாட்கொள்ளும் கத்தனை வணங்கிச் சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதலென்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. கைவல்ய நவநீதம் அப்படிங்கிற இந்த அத்வைத வேதாந்த நூலை தமிழில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த நூலை படிக்கிறதுக்காக நாம் எல்லோரும் இப்பொழுது ஆசையோடு கூடியிருக்கிறோம். போன வகுப்பு இதற்கு அறிமுக வகுப்பாக இருந்தது. ஒரு முகவுரையாக இந்த எழுதின ஆசிரியர் பற்றியும் இந்த கைவல்யம் அப்படின்னா எதை குறிக்கிறது, நவநீதம் என்பது எதை குறிக்கிறது, இந்த தலைப்பு நமக்கு உணர்த்துவது என்ன, நூலின் அமைப்பு என்ன. முதலில் வருவது பாயிரம். பாயிரம் எதற்காக எழுதப்படுகிறது, மங்கள ஸ்லோகம் என்பது எதற்காக எழுதப்படுகிறது, எத்தனை வகையான பாயிரங்கள் இருக்கிறது, பாயிரத்தில் சொல்லப்படக்கூடிய முக்கியமான விஷயங்களான 4 விஷயங்கள், அதிகாரி, விஷயம், பிரயோஜனம், சம்பந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்களும் பாயிரத்தில் இருக்க வேண்டும். இப்படி போன்ற கருத்துக்களை எல்லாம் நம்ம போன வகுப்புல சிந்தனை பண்ணியிருக்கோம். இது மாத்திரமில்லை, இன்னும் ஆழமாக நிறைய கருத்துக்களை சென்ற வகுப்புல நாம சிந்தனை பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நாம இந்த பாயிரத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை ஒவ்வொன்றாக படித்து அதற்கான பொருளை குருநாதரனுடைய அனுகிரகத்தோடு கூட சிந்தனை செய்வதற்கு முயற்சி செய்யலாம். பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னில் அந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. பாயிரத்துல நான் சொன்னேன், மங்கள ஸ்லோகமாக, நமஸ்கார ரூப மங்களமாக இதுல இருக்கக்கூடிய மங்கள ஸ்லோகங்கள் எல்லாமே இருக்கு. நமஸ்கார ரூப மங்களம், ஆசீர்வாத ரூப மங்களம், வஸ்து நிர்தேச மங்களம் அப்படின்னு 3 வகையான மங்கள ஸ்லோகங்கள் இருக்கின்றன. அதுல இது நமஸ்கார ரூபமான அந்த மங்கள ஸ்லோகத்தை சேர்ந்ததாக இருக்கிறது. யாருக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணுகிறார், வணங்குகிறார் அப்படின்னு பார்க்கும். முதல்ல எடுத்த உடனே
ஏகநாயகன் பதங்கள் போற்றி. இந்த ஏகநாயகன் எங்க இருக்கார் அப்படிங்கிற இந்த பாடல்களை எல்லாம் நம்ம படிச்சோம்னு சொன்னா, குறிப்பா இந்த முதல் பாடல் படிச்சோம்னு சொன்னா, சொற்பொருள் ரொம்ப எளிமையா இருக்கும். நன்னிலத்துல இருக்கிற மதுவனேஸ்வரருக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஈஸியா சொற்பொருள் சொல்லலாம். ஆனா அதைத்தான் அவர் குறிக்கிறாரா அப்படின்னா கிடையாது. இந்த முதல் பாடல்ல யாருக்கு வணக்கம் சொல்லப்படுகிறது அப்படின்னா, சொல்லுக்கும் மனதிற்கும், அதாவது வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாது இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளான பிரம்மத்திற்கு வணக்கம் அப்படிங்கிறதுதான் முதல்ல எடுத்த உடனே அவர் சொல்லக்கூடிய வணக்கம். அந்த பிரம்மமானது எங்கு விளங்குகிறது அப்படிங்கிற விஷயங்களை தான் முதல் 3 வரிகள்லையும் கடைசி வரியில இருக்கிற ஒரு பாதி வரியிலையும் அதைத்தான் சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவர் அட்ரஸ் பண்றது பொன் நிலம் மாதர் ஆசை. முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், ஏஷனா திரயம் அப்படின்னு மூவேடனைகள் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லுவார்னு சொல்லியிருக்கேன். இந்த 3 ஏஷணைகள் பொதுவாக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களுக்கும் இந்த 3 விதமான ஏஷணைன ஆசைகள். சாதாரண ஆசை இல்ல, ஆழமான ஆசைகள். நம்ம என்ன கட்ட வேந்தா கூட போகாதுப்பா அந்த ஆசை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கிராமத்துல ஒரு வழக்கு. கட்ட வெந்தா கூட போகாது. அப்படி ஒரு ஆசை, ஆழமாக பற்று இருக்கக்கூடிய ஒரு ஆசை. இந்த 3 விஷயங்கள்ல அதை அடக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சி செய்து இந்த அருளாளர்கள் எல்லோரும் நமக்கு கருணை கூர்ந்து இந்த 3 தலைப்புல அதை அடக்கிட்டாங்க. ஒண்ணு பொண்ணு, இன்னொன்னு மண்ணு, இன்னொன்னு மாதர். இந்த ஏஷனாத்ரயம் அப்படின்னு சொல்லும்போது புத்திரேஷனா, வித்தேஷனா, லோகேஷனா அப்படின்னு அதை சொல்லுவோம். சான்ஸ்கிரிட்ல சொல்லும்போது புத்திரன்னு சொன்னா புத்திரன் வகையறான்னு வச்சுக்கணும். ஏதோ ஒரு உறவு. புத்திரன் மேலதான் அதிகமான வாஞ்சை இருக்கும். ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பிடிக்கிறது எது அப்படின்னா, தன்னிடமிருந்து உருவான அந்த குழந்தையத்தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம பார்க்கலாம், நிறைய மதர்ஸ் வந்து ரொம்ப பொசசிவா இருப்பாங்க. குழந்தைகளை ஈவன் டீச்சர் குழந்தைய கண்டிச்சா கூட அந்த டீச்சருக்கு கண்டிக்கிறதுக்கான ஒரு உரிமையும் கடமையும் இருக்குங்கிறத கூட மறந்துட்டு அவங்க வந்து முன்னாடி அட்வொகேட்டா ஆஜராயிடுவாங்க. ஸ்கூல்ல எல்லாம் நம்ம போய் டீச்சரும் குழந்தையும் இன்டராக்ட் பண்ணட்டோம்னு விட முடியாது. அது வந்துருவாங்க அந்த பேரண்ட்ஸ் வந்து, எதுக்கு என் பொண்ணை இப்படி சொன்னீங்க, எதுக்கு என் பையனை இப்படி சொன்னீங்க, அவன் அப்படியாக்கும் இப்படியாக்கும். இந்த அட்வொகேஷன் பண்ண பண்ண என்ன ஆகும்னா, எனக்கு சப்போர்ட்டுக்கு எங்க அம்மா இருக்காங்க, எங்க அப்பா இருக்காங்க, இந்த டீச்சர் என்ன பெரிய விஷயமான்னு ஆயிடும் இந்த குழந்தைகளுக்கு. எதுக்காக சொல்றேன்னா, நம்மளால ரியல் லைஃப்ல பார்க்க முடியிற விஷயங்கள். புத்திர வாஞ்சை அப்படிங்கிறது ரொம்ப நம்மள மீறின ஒரு விஷயம். அது எங்க வரைக்கும் நமக்கு தொடருதுன்னா, கடைசியில கட்ட வேகுற வரைக்கும் தொடருது. அவன் வந்து என்ன பார்க்கலையே, அவன் அப்படி இருக்கானே, இப்படி இருக்கானே, நான் அவனுக்கு என்னெல்லாம் செஞ்சேனே, நான் எத்தனையோ என்னோட என்னோட தியாகம் பூரா என் வாழ்க்கையையே நான் அவனுக்காக தான் தியாகம் பண்ணுவேன். யார் தியாகம் பண்ண சொன்னா? இஸ் இட் நாட் யுவர் டியூட்டி? அதை எப்படி தியாகம்னு கிளைம் பண்ண முடியும்? என்னோட டியூட்டி என்கிட்ட இருந்து வந்த ஒரு உசுருக்கு நான் கொடுக்க வேண்டிய விஷயங்களை கொடுத்து பாதுகாத்து அதை இந்த வயசு வரைக்கும் வளர்த்து அப்புறம் அதை நான் அந்த அந்த உயிர் தன்னுடைய வாழ்க்கையின் பாதையை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வழிமுறைகளை காட்டி விடுகிறேன். அவ்வளவுதான். இதை எதுக்கு நம்ம ரொம்ப இமோஷனலா அப்படியே சினிமா டைலாகாட்ட ஆக்கிட்டு போறோம்? என்ன காரணம்னா உள்ளுக்குள்ள அவ்வளவு இருக்கு நமக்கு. என்ன கேட்கா ஒரு கல்யாணம் ஆயிட்டா அப்படியே மாறிடுறோம். அதே அது பெண்ணா இருந்தாலும் இப்ப அப்படிதான். கல்யாணம் ஆனா அந்த அந்த சைடே போயிடுறா அப்படின்னு. எதுவா இருந்தாலுமே இந்த புத்திரேஷனா அப்படிங்கிறது இங்க தமிழ்ல நம்ம வந்து மண்ணுன்னு சொல்றோம் இல்லையா? இந்த மண்ணை தான் இந்த புத்திரேஷனாக்கு ஈடு சொல்றது. மண்ணு ஏன்னா இந்த உடல் வந்து மண் அப்படிங்கிற பூதத்தினால ஆனது. அதாவது ஃபிளஷ் அண்ட் பிளட் ஃபிளஷ் எல்லாம் இருக்குல்ல, இந்த அதெல்லாம் வந்து ஆஹ் என்ன சொல்றது, இந்த 5 பூதங்களில் பூமியை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி இந்த இந்த உருவம் அதனாலதான் இன்டாக்டா இருக்குன்னு சொல்றது சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய. அதனால இந்த மண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உடல், அன்னம் அப்படின்னு சொன்னாலும் மண்ணுன்னு சொன்னாலும் உடல்னு அர்த்தம் இருக்கு, மண்ணுல விளையிறதுன்னு அர்த்தம் இருக்கு, பல வகையான அர்த்தங்கள்லாம் இருக்கு.
ஆனா நமக்கு எங்க நீங்க அங்க புத்திரேஷனா சொல்றீங்க, இங்க புத்திரனே வரலையே, பொன் நிலம் மாதர் தானே வந்திருக்குன்னு கேள்வி வரும் இல்லையா? நான் அதுக்காக முன்னாடியே சொல்றேன். நிலம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை, அது வந்து நிலத்தோட இருக்கக்கூடிய ஆசை மாத்திரம் இல்ல. எனக்கு நிறைய நிலப்புலன்கள்லாம் வேணும். அந்த மாதிரி அது ஸ்ட்ரெயிட் மீனிங். குறிப்பு பொருள் என்ன அப்படின்னா, இந்த நிலம், இந்த உடல், இந்த உடல் சார்ந்த உறவுகள், இந்த உறவுகள்ல நமக்கு இருக்கக்கூடிய ஆசக்தி, அதெல்லாம் அவசியமில்லாத நம்மள கடைசி வரைக்கும் பந்தப்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கு அப்படிங்கிறதுனால, அதை இழித்து பேச வேண்டிய ஒரு அவசியமானது இந்த மாதிரி சாஸ்திரம் படிக்கிறச்ச ஏற்படுகிறது. ரொம்ப காலத்துக்கு இந்த ஆசா பாசங்களை எல்லாம் நம்ம இழுத்து கொண்டு போக முடியாது. இந்த ஆசா பாசங்கள் நம்மளுக்கு ஒரு பெரிய சிக்கல் தான் அது. அத நம்ம விடுதலையே கிடைக்காது. அதே மாதிரி நினைத்துக் கொண்டே இருந்தோம்னா, இந்த காலத்துல யாருக்கும் பசங்கள்லாம் கூட இருக்கிறது கிடையாது. எல்லாம் அதது வேலைய பார்த்துட்டு அங்கங்க இருக்கு. எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருங்க. எல்லாருக்கும் சமஸ்த லோகா சுகினோ பவந்து உனக்கும் சேர்த்து தான் அது. அப்படின்னு நம்ம ஒரு பிரார்த்தனையோட நம்மளுடைய வாழ்க்கையை இறைவன் எப்படி நமக்கு அமைத்துக் கொடுத்திருக்கிறாரோ, அப்படி எந்த கிரட்ஜஸும் இல்லாமல் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாத போது இந்த ஆசையினால நாம துன்பத்தை அடைகிறோம். அதான் விஷயம் இங்க சொல்ல இவ்ளோ பெருசா எத சொல்றோம்னா, அந்த ஆசை எனக்கு பெருமையையோ, புகழையோ எத குடுத்தாலும் சரி. இன்னாருடைய அம்மாவா? ஓ! அவங்க அது படிச்சிருக்காங்களா? ஓ! அவங்க இந்த இடத்துல வேலை பார்க்குறாங்களா? இல்ல டெம்பரரி கிராட்டிஃபிகேஷன் நமக்கு. ஓ! உன் பையன் ஃபாரின்ல இருக்கானா? பெரிய ஆளா? அவன் பெரிய இது நாசால வேலை பார்க்குறானா? அதனால எனக்கு என்ன ஆகப்போகுது? யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே ஆகப்போறது கிடையாது. ஜஸ்ட் எனக்கு வந்து அந்த நேரத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெருமை, ஒரு பெருமிதம். இதுக்காகவா நான் பொறந்தேன்? இந்த பெருமைக்காகவா பொறந்தேன்? நான் ஏன் பொறந்தேங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாழ்க்கை பாதையில் புருஷார்த்தத்தை, லட்சியத்தை அடைவதற்காக இருக்கும் பொழுது, எல்லாம் வந்து சின்ன 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 விஷயங்கள். கிடைச்சா சரி. ஜஸ்ட் அப்ரிஷியேட் அண்ட் லீவ் இட் அவ்வளவுதான். கிடைக்கலன்னா துக்கம். கிடைச்சாலும் துக்கம் தான். ஏன்னா அது என்ன புகழ் இருந்தாலும், என்ன பெருமை இருந்தாலும் நமக்கு அதுல ஒரு கிரட்ஜஸ் இருந்துட்டே தான் இருக்கும். ஆமா, என்ன பெரிய நாசால இருந்து என்ன பண்றது? நானே 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்க்கிறேன். அது ஒரு துக்கம் வருது இல்லையா? அதனால இந்த எந்த ஆசையாக இருந்தாலும் அதற்குள்ள ஒரு துக்கமானது உட்கார்ந்து கொண்டே தான் இருக்கிறது. அதனாலதான் நம்ம இன்பத்தின் இயல்புகள்னு படிக்கும் பொழுது, அது துக்க மிஸ்ர தத்துவம். அது துன்பம் கலந்ததாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப அதை படித்துக் கொண்டே இருக்கோம். அதே மாதிரி பொன் பொன்னுல என்ன நமக்கு பொண்ணுன்னா இந்த வித்தேஷனா வித்தேஷனா அப்படின்னு சொல்லும்போது வித்தம்னா பணம் பைசா நிறைய சேர்க்கணும் அதுதான் எனக்கு செக்யூரிட்டி எனக்கு வந்து சாஸ்திரம் செக்யூரிட்டிங்கிறத நான் ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப காலமாகும் ஈவன் நான் சாஸ்திரத்துக்குள்ள இன்ட்ரடியூஸ் ஆனா கூட அவங்க அப்படித்தான்ப்பா சொல்லுவாங்க பேங்க் பேலன்ஸ பாருங்க முதல்ல நான் அடுத்த மாசத்துக்கு செலவுக்கு வேண்டாமா அது இல்லவா முக்கியம் பென்ஷன் வந்துதா 1ஆம் தேதி வந்துடுதா வரலனா முதல்ல நீ மெசேஜ் போட அவனுக்கு ஏன் வரல எனக்கு இன்னும் வை மை அக்கௌண்ட் இஸ் நாட் கிரெடிட்டட் இங்க பாருங்க நீங்க வந்து அவ்வளவு ஒரு பயம் இருக்கும் எனக்கு செக்யூரிட்டி என்னன்னா என்னோட பணம் தான் முதல்ல நான் நினைக்கிறேன் செக்யூரிட்டிங்கிறது என்னோட குழந்தைகள் என்னோட உறவு அதுதான் செக்யூரிட்டின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன எனக்கு அது மாத்திரம் என்னோட செக்யூரிட்டி இல்ல என்ன நான் சேர்த்து வச்சிருக்கிற பணம் அதுக்காக நான் லைஃப் லாங் உழைக்கிறேன் லைஃப் லாங் நான் சேர்க்கிறேன் லாஸ்ட் டே நான் இங்க இருந்து கிளம்புறச்சேன் நான் என்ன சேர்த்து வச்சிருக்கேன்னு பேலன்ஸ் ஷீட் டேலி பண்ணி சுத்தி இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ள போகிறார்களே தவிர என் வாழ்நாளில் நான் என்ன அனுபவிக்க போறேன் அப்படி சேர்த்து 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 நான் கஞ்சி கூட குடிக்காம சேர்த்து வச்சு என்னத்தை கொண்டு போகணும் ஒன்னும் கொண்டு போக போறது இல்ல யாருக்கும் இந்த இதுல சொல்லுவாங்க அவரு எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சு நெத்தி காசு கூட அதை எரிக்கக்கூடியவருக்கு சொந்தமா போறது அப்படின்னு அப்படிங்கிறச்சே இந்த வித்தத்துக்கு ஆசை இல்லாம இருக்கா என்ன ஏகப்பட்ட ஆசை இருக்கு எவ்வளவு இருந்தாலும் அதுக்கு மேல இன்னொன்னு இருந்ததுன்னா நல்லதுதான் கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்னா இல்ல நான் அது இருந்தா இன்னும் கொஞ்சம் நான் தான தர்மம் தான் பண்ணுவேனே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இதெல்லாம் நமக்கு நல்ல எண்ணங்கள் தான் இருக்கு அதனால நமக்கு வந்து பணத்தை ஆசைக்கு வந்து நல்ல எண்ணங்கள் இருக்கிறதுனால நல்ல எண்ணங்களுக்காக பணம் சேர்க்கறது சரி தப்பு இல்ல அப்படின்னு நம்ம நினைப்போம் இங்க சேர்க்காதத பத்தி பேச்சு இல்லை எவ்வளவு தூரம் அதுல ஆழங்கால் படுகிறாய் அதுதான் ரொம்ப முக்கியம் அது என்ன எந்த அளவுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுது இல்லாதப்போ நான் எவ்வளவு டிஸ்டர்ப் ஆறேன் இருக்கிறப்பவும் இல்லாதப்பவும் ஒரே மாதிரி என்னால இருக்க முடியறதா துல்லிய நிந்தா பிரியோ பிரியக இருக்கா என்கிட்ட ரெண்டுமே சரியா இருக்கா எனக்கு நான் வந்து என்னை திட்டினாலும் சரி என்னை வெச்சாலும் சரி பணக்காரன் அப்படின்னு எல்லாரும் வந்து கொண்டாடுவாங்க ஐயோ அவன் சரியான பாப்பர் அவன் கிட்ட வராது தரித்திரம் அப்படின்னு ரெண்டுமே நான் ஈக்குவலா எடுத்துப்பேன் நான் தான் எனக்கு அந்த பக்கம் போறதுக்கே பயமா இருக்கும்
பணம் இருந்தா ஒரு கித்தாப்பு, ஒரு கெத்து. அப்படி போவேன் நான். எங்க வேணாலும் போவேன், வருவேன். தேவையில்லாத வார்த்தையெல்லாம் கூட நிறைய பேசுவேன். பணம் என்பது எனக்கு திமிரை கொடுக்கிறது. எனக்கு இல்லாத அகங்காரத்தை எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறது. ஆனா அது எனக்கு எதனால வருதுன்னா, எனக்கு செக்யூரிட்டியே அதுதான்னு நான் நினைக்கிறேன். அப்ப வித்தேஷனா? இங்க இங்க என்ன சொல்ற? பொன். பொன்னுங்கிற வார்த்தை அதுல குறிக்கிறது. அடுத்தது என்ன? மாதர். சான்ஸ்கிரிட்ல நான் சொன்ன 3 ஏஷனையில புத்திரேஷனா, வித்தேஷனா, லோகேஷனா அப்படின்னு. இந்த லோகேஷனாங்கிறது ஒரு ஜெனரல் டேர்ம். லோகம் அப்படின்னு எடுத்துட்டாலே உலகத்துல இருக்கிற எல்லா விஷயமும் தான். உலகத்துல எனக்கு வந்து ஒரு 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 பொருள் மேல ஆசை இருந்தாலும் சரி, ஒரு பெண் மேல ஆசை இருந்தாலும் சரி, இல்ல ஒரு இடத்து மேல ஆசை இருந்தாலும் சரி, எங்கேயோ போயிட்டு வரணும், போகணும், வரணும், அந்த மாதிரி எல்லாம் ஆசை. எந்த ஆசை இருந்தாலும் அந்த ஆசை துன்பத்திற்குத்தான் அடிகோலுகிறதே தவிர, நிச்சயமாக அது துன்பமில்லாத இன்பத்தை எனக்கு கொடுக்கவே கொடுக்காது. அதுதான் உண்மை. அப்போ இங்க இங்க என்ன சொல்ற, இதுல இவர் என்ன சொல்றாரு? மாதர் மேல இருக்கக்கூடிய ஆசை. பொதுவா மனிதன் சறுக்கி விழுறது எங்க? இளம் வயசுல அவனுடைய கோல் ரீச் பண்ண முடியாம அவன் வந்து தடுமாறுறது எங்க அப்படி. அதனாலதான் இந்த அடலசன்ட் ஏஜ்ல பசங்களை ரொம்ப ஜாகிரதையா வளர்க்க வேண்டியதா இருக்கு. ஈஸியா டைவர்ட் ஆயிடும், ஈஸியா கேரி ஓவர் ஆயிடும், ஈஸியா அட்ராக்ட் ஆகி போயிடுறாங்க. அது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம், இப்பெல்லாம் நம்ம இதை பத்தின பசங்க கிட்ட சொன்னாலும் யாருமே சிரிப்பாங்க. நம்ம எல்லாம் இருக்கிற போது நம்ம அப்பா அம்மா எல்லாம் இங்க பாக்காத, இங்க பாக்காத, இப்படிதான் போகணும், குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி இந்த சைடு அந்த சைடு பார்க்காம போயிட்டு வான்னு நம்ம பேசாம போயிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்ப பொண்களும் சொல்றத கேட்கறது இல்ல, பசங்களும் சொல்றத கேட்கறது இல்ல. இப்ப அதெல்லாம் வந்து ஒரு பொருட்டே இல்ல. அது மாதிரி பரவாயில்ல, எத்தனை வேணாலும் ஒண்ணு 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 எஸ்ன்னு சொன்னா அப்புறம் பிரேக்கப், அப்புறம் திருப்பி எஸ்ன்னு அப்புறம் பிரேக்கப், நம்பர் ஆஃப் எஸ் அண்ட் நம்பர் ஆஃப் பிரேக்கப்ஸ். அதுதான் என்னோட ப்ரொஃபைலே. அப்படி இருக்கக்கூடிய இது வாழ்க்கை, அந்த வாழ்க்கை எவ்வளவு இன்பம் நிறைந்ததாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் நிஜமாவே சொல்றேன், இப்ப இருக்கக்கூடிய இந்த பர்சன்ட் ஜெனரேஷன் இருக்குல்ல, நான் இந்த பிட்வீன் 20 to 30 ஆர் 40 ஈவன், அவங்க எல்லாருமே சீரியஸ் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, தே ஆர் அன்ஏபிள் டு டிசைட். எதையுமே டிசைட் பண்ண முடியல, இது எது சரி எது தவறு. அந்த டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டிங்கிறது ஜீரோ ஆயிப்போச்சு. நம்ம பார்க்கறதுக்கு வேணா ரொம்ப அப்படியே ரொம்ப ஜாலியா இருக்கிறவங்க மாதிரி தெரியுது. ஆனா ஆழ் மனசுல சீரியஸ் பிரச்சனைகளோட தான் அவர்கள் எல்லோரும் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். வெறும் இன்ஸ்டாலையும் பேஸ்புக்லயும் ஹேன்னு சிரிச்சு போடுறதுனாலையும், பெருசு பெருசா ஜுவல்லரி போட்டுக்கொண்டு அவர்கள் ஒரு போட்டோ போஸ்ட் பண்றதுனாலையும் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார் என்று சொன்னால் அதை நம்பவே முடியாது. இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரியான உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய விஷயங்கள் நம்மை இன்பத்திற்கு இட்டு செல்லாத துன்பத்திற்கு தான் இட்டு. சோ அதனால 3 விஷயங்களை இந்த சாஸ்திரமானது 3 விஷயங்களாக அதை பிரிக்கிறது. ஒரு மனுஷன் எங்கெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகுறான், எங்கெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகுறான்னா இந்த பொன் நிலம் மாதர் அப்படின்னு கிருஷ்ணர் கீதையில சொன்னார். உன்னுடைய இந்திரியங்களும் உன்னுடைய மனசும் தானப்பா அங்க வந்து உட்கார்ந்து இருக்கு. இந்த பிரச்சனைகள் எங்க உட்கார்ந்து இருக்குன்னா, இந்திரியாணி மனோபுத்திகி அஸ்யாதிஷ்டானம் உச்சியத்தை. நீ இந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டாய், மனதை உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டாய், நெறிப்படுத்தி முறையாக வைத்துக் கொண்டாய் என்றால் நீ பிழைப்பாய் அல்லது நீ பிழைக்க முடியாது. தஸ்மாத்வம் இந்திரியா யாதவ் இந்திரியாணி ஆதவ் நியம். யாதவ்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் யூ டூ தட் அப்படின்னு அர்த்தம். முதல்ல அந்த வேலையை பாரு. நீ நீ என்ன படிக்காம போ. நீ 10 உபனிஷத் படிக்கிறது பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. முதல்ல இந்திரிய நிகிரகம் வச்சிருக்கியா? நீ முதல்ல கட்டுப்பாடோட இருக்கு, நெறிப்படுத்தி வைத்திருக்கிறாயா உன்னுடைய மனதை? அதுதான் இங்க இங்க பேசும், இல்லைன்னா பேசாது இல்லையா? இல்லைன்னா சாஸ்திரம் நிக்காது, சும்மா போயிடும் அப்படியே. ஏன்னா நானும் ஒரு 10 கதை புஸ்தகம் மாதிரி இதையும் ஒரு கதை கீதை கதை புஸ்தகம் படிச்சேன்னு போயிடும். அப்படி போகக்கூடாதுங்கிறதுக்காக பகவான் 3வது அத்தியாயத்திலே இந்த விஷயத்த அவனுக்கு சொல்லிடுறார். இங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பொன் நிலம் மாதர் ஆசை, அநேக வேர்டு ஆசை. ஆசை மீன்ஸ் ஆசைதான். ஆனா அதுக்கு ஒரு குறிப்பு பொருளே தேவையில்லை உங்களுக்கு. ஆசைங்கிறது என்ன பின்ன? எனக்கு அது வேணும், எனக்கு அது வேணும் அப்படின்னு நம்ம மனசு கடந்து துடிக்கிறது இல்ல. எனக்கு எந்த டிகிரியில இருந்தாலும் சரி, நிஜமா சொல்றேன், எந்த டிகிரியில இருந்தாலும் சரி, எனக்கு இத்துண்டு தாங்க ஆசை இருக்கு, ரொம்ப பெரிய ஆசை, அவங்கள மாதிரி இல்ல, இவங்கள மாதிரி இல்ல, டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். இத்தினோண்டு ஆசை எனக்கு அது இருக்கு, அது இல்லாததுனால என் மனம் துன்பம் அடைகிறது என்பது தன்னெஞ்சறிவது பொய்யற்க அவரவர்களுக்கு தெரியும். நது இது ஆத்ம பிரத்யக்ஷம் தான் இது. நது பரப்பிரத்யக்ஷம். எல்லாருக்கும் நல்லா தெரியும் அவங்க அவங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு.
இங்க என்ன சொல்றார்? பொருந்தினர். பொருந்தினர்னு சொன்னா இந்த ஆசை பொருந்தினர். எந்த ஆசை பொருந்தினர்? பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர். பொருந்தினர்னா இந்த ஆசை இருப்பவர்கள். அப்படின்னா இந்த சொசைட்டில பல வகையான மனிதர்கள் இருக்காங்க. எல்லாருமே வித்ட்ராயல் மோட்லயே இருப்பாங்களா என்ன? இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வித்ட்ராயல் மோட்ல இருந்தா அப்புறம் எப்படி காலக்ஷேபம் நடக்கிறது? ஒண்ணுமே நடக்காது. இல்ல உற்பத்தி வேண்டாமா? அப்படித்தான் இவரு பிரஜாபதிகளை எல்லாம் படைத்து நீ இந்த இவர் சனகாதி முனிவர்களை எல்லாம் படைத்து நீ போய் உற்பத்தி பண்ணுன. ஐயோ, நான் வித்ட்ராயல்ல இருக்கேன், நான் நிவൃத்தி மார்க்கத்துல இருக்கேன், எனக்கு ஒரே கும்பிடுப்பா, நான் போறேன் அப்படின்ட்டு போய் தட்சிணாமூர்த்தி காலடியில உட்கார்ந்துட்டா. முழிக்கிறாரு பிரம்மாஜி. என்ன பண்றாரு? ஐய, இந்த பசங்களை வச்சுட்டு. அப்போ இங்க உற்பத்தியும் வேண்டிருக்கு, லயமும் வேண்டிருக்கு, ஸ்திதியும் வேண்டிருக்கு. அப்படிங்கறதுனால பல வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். அழகா ஆசிரியர் எடுத்த உடனே 2 வகையான மனிதர்களையும் எடுத்துக்கொள்கிறார். இப்ப பொன்னில மாதர் ஆசை பொருந்தினர். ஆசையெல்லாம் நிறைய வச்சிருக்கான் பக்கோ. அவ்வளவு சம்பாதிக்கணும், இவ்வளவு பேரோட ஜாலியா இருக்கணும், வாழணும், போகணும், வரணும், எல்லாம் எனக்கு இவ்வளவு குழந்தைகள் வேணும், எனக்கு அந்த குழந்தைகள் மூலமா இவ்வளவு இன்பம் வேணும், அப்படி எல்லாம் ஆசை நிறைய மண்டி வச்சிருக்கானே அவன் ஒரு குரூப். இன்னொரு குரூப் என்ன? பொருந்தார். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதுல எல்லாம் இன்பமே கிடையாது. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் லெக்சர் பண்ணோமே, அந்த மாதிரி இதெல்லாம் இன்பமே கிடையாது, இதெல்லாம் இன்ப பொருளே கிடையாது, இதெல்லாம் துன்பம் நிறைந்தது, இதெல்லாம் திருப்தியே தராதது, இதெல்லாம் பந்தத்தை உண்டு பண்ணுவது அப்படின்னு அதுக்கு ஒரு போர்க்கொடி தூக்கி கொண்டு அந்த பக்கம் அப்படி நிவൃத்தி மார்க்கத்துல போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பொருந்தார்கள். அப்ப 2 பேர். ஒண்ணு ஆசை இருப்பவர்கள், இன்னொன்று ஆசை அற்றவர்கள். இந்த மொத்தமா ஆசை அற்றவர்களாகவும் நம்ம ஒரே நாள்ல ஆயிட முடியாது. நீ கிளாஸ் படிச்சாச்சு, நாளைல இருந்து எனக்கு ஆசை கிடையாது சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நம்மளே நம்மள நம்ப மாட்டோம். நம்மளுக்குமே அந்த கன்விக்ஷன் இருக்காது. அதனாலதான் ஆசையை படிப்படியாக மாடரேட் பண்ணி 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 அந்த குறைக்கணும். நம்மளுடைய இந்திரியங்களை ரொம்ப வெளியில ஓட விடாம அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தி ஒரு சத்சங்கத்துல வச்சு ஒரு கட்டுக்கோப்பா வச்சு அப்படித்தான் இந்த ஆசைகளை நெறிப்படுத்த முடியுமே தவிர டனால் பனால்னா ஒரே நாள்ல எல்லாம் பண்ணிடலாம் முடியாது. சோ இங்க 2 பேர் இருக்காங்க, பொருந்தினர், பொருந்தார். உள்ளம். உள்ளம் தன்னில் அந்தரத்தின். அந்த 3 வேர்டு சேர்த்துக்கணும். உள்ளம் தன்னில் அந்தரத்தின். இந்த உள்ளம்ங்கிறது என்ன? நம்மளுடைய ஹிருதயாகாசம் அப்படின்னு இருக்கு. அந்தரம் அப்படின்னா இன்சைட், உள்ளுக்குள்ள. அப்படி உள்ளம்னு சொல்லி அப்புறம் உள்ளுக்குள்ளன்றீங்க. உள்ளம்ங்கிறதே உள்ளதானங்க இருக்கு அப்படின்னு. அந்த உள்ளத்துக்குள்ள, ஹிருதயத்துக்குள்ள ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு, ஹிருதயாகாசம். அதுக்கு தஹராகாசம் அப்படின்னு பேர். தஹராகாச ரூபிணியை நமக அப்படின்னு நம்ம லலிதா சகஸ்ரநாமத்துல அம்பாளுக்கு ஒரு பேர். காஞ்சிபுரத்துல காமாட்சியோடைய சன்னதிக்கு காமாட்சிக்கு இடது பக்கத்துல அந்த தஹராகாச ரூபிணியாக அம்பாளுடைய ஒரு சன்னதி இருக்கு. உள்ளுக்குள்ள வரைக்கும் போகும்போது நம்மளால அதை நிச்சயமா பார்க்க முடியும். அப்போ அது எதுக்கு சொல்ல வரேன்? ஜஸ்ட் ஒரு குறிப்பு தான். அந்த குறிப்பை இங்க ரொம்ப பிரகாசமான முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல, ஆனா அங்க இருக்குங்கிறதுக்காக அதை அங்க ஒரு ஒரு இது பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு குறிப்பாக நமக்கு காமிக்கிறாங்க. இந்த தஹராகாசத்துல இருக்கக்கூடிய அந்தரத்தில், உள்ளம் தன்னில் அந்தரத்தில் எப்படி இருக்கு அதுன்னா ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும். ஜீவ சாட்சி இந்த உள்ளுக்குள்ள ஒரு உயிர் ஒண்ணு இருந்து இந்த உடலை இயக்கி கொண்டா இருக்கா இல்லையா? அந்த உயிர் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே அதற்கு ஒரு சாட்சியாக இங்க இருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களுக்கும், ஒவ்வொரு எண்ணங்களுக்கும், ஒவ்வொரு சொல்லுக்கும், ஒவ்வொரு செயலுக்கும் சாட்சியாக, விட்னஸாக ஒருத்தர் ஒரு 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 தத்துவமானது இருக்கிறது. அந்த ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும். ரொம்ப ஒவ்வொரு வார்த்தையும் இங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாமே பிரம்மனுடைய பிரம்ம தத்துவத்தை குறிக்கிறது. சாட்சி மாத்திரமாதான் அது நிக்கிறது. அது இந்த உடல் மனம் புத்தியினுடைய இயக்கங்கள் எல்லாவற்றுக்குமான ஒரு சாட்சியாக நம்ம சொல்றோம் இல்லையா? தூய உணர்வு. அந்த தூய உணர்வு அப்படிங்கிறது எங்கேயோ வெளியில மாத்திரம் இருக்கு, நான் இங்க தனியா ஆவர்த்தனம் பண்றேன் இல்ல. அது எங்க வெளியில இருக்கோ அதுதான் உள்ளேயும் உட்கார்ந்து கொண்டிருக்கு. இந்த இடத்துல அதுக்கு தஹராகாசத்துல, ஹிருதயாகாசத்துல இருக்கக்கூடிய ஒரு சாட்சி அப்படின்னு அதை நாம டேர்ம் பண்றோம். அவ்வளவுதான். இட்ஸ் ஒன்லி டேர்மிங். பட் எதை மீன் பண்றது அப்படின்னு சொன்னா அந்த எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய தூய உணர்வை அது குறிக்கிறது.
இப்ப நீங்க ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சிட்டு இருப்பீங்க. இப்ப நான் சொன்னது வரைக்கும். நீ ஆசை வச்சிருக்கிறவனா இரு, இல்ல வச்சிருக்காதவனா இரு. நான் ஆசை வச்சிருக்கிறவன் கிட்ட இருக்க மாட்டேன், ஆசை வச்சிருக்காதவன் கிட்ட தான் இருப்பேன்னு அந்த தூய உணர்வு ஏதாவது செலக்ட் பண்றதா? இங்க இருப்பேன், அங்க இருக்க மாட்டேன்னு கிடையாது. அதைத்தான் அவர் சொல்றார். பொருந்தினர், கமா பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும். அவன் ஆசையோடு இருக்கிறவனா இருந்தாலும் சரி, அதாவது உலகியல் பயன்களை விரும்பி வேலைகளை செய்யக்கூடிய, நம்ம பாஷையில போடும், சகாம கர்மங்கள் செய்பவனாக இருந்தாலும் சரி, நிஷ்காம கர்மங்கள் செய்பவனாக இருந்தாலும் சரி, யாராகவே இருந்தாலும் அந்த அந்த ஹிருதயாகாசத்தில் அங்கு இறைவனானவன், அந்த பரம்பொருளானது இருக்கிறது. எப்படி இருக்கு? நிற்கும். இந்த நிற்கும் ரொம்ப முக்கியம். நிற்கும் அப்படின்னு சொன்னா ஏதோ நாளைக்கு வரும், நான் நேத்திக்கு வந்தது, அப்படி அப்படி கிடையாது. நிற்கும் என்ற சொல் எதை காட்டுறது அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத காட்டுறது. தொடர்ச்சியாக அது இருந்து கொண்டிருக்கு. நான் குழந்தையா இருக்கிறச்சே இருந்தது, அப்புறம் கௌமார வயசுல அது போயிடுத்து, கொஞ்சம் அப்படியே லீவ் எடுத்துட்டு போயிடுத்து, திருப்பி அப்புறமா வந்து எனக்கு ஜரா வரும்போது மறுபடியும் ஓடி வந்துடுது. ஏன்னா சாட்சி இல்லை, அந்த சமயத்துலதான் வரும். அப்படிலாம் கிடையாது. இது எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது எனக்குள்ளே, என்னுடைய ஹிருதயாகாசத்தில். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வள்ளுவராவது ஏகினான்னு போட்டார். இவர் என்ன சொல்றார்? நிற்கும். ஆல்வேஸ் இட் இஸ் எக்ஸிஸ்டிங். அதை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. நிற்கும். எப்படி இருக்கு அது? அதனுடைய பெருமையை சொல்றார். அந்த 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 நிற்கும்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தினுடைய பெருமையை சொல்றார். அந்த பெருமை வேற யாரையோ பத்தி பேசுறேன்னு நீங்க படிக்கிறோம்னு நினைச்சுக்காதீங்க. நம்மளை பத்தி தான் படிக்கிறோம். அது வேற யாரும் இல்ல, நம்ம தான். ஏதோ ஒரு பொருளை பற்றி படிப்பது போன்ற ஒரு பாவனை இருந்தால் கூட அது வேற யாரும் இல்ல, நாம தாங்கிறது உள்ளுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கணும். பின்னாடி நம்ம ஐக்கியம் படிக்க போறோம். ஐக்கியம் படிக்க நம்ம பின்னாடி எதுக்கு? நீங்க தத்துவ போதத்துல ஐக்கியம் படிச்சவங்க இல்லையா? எப்பவுமே நமக்கு தெரியும், தூய உணர்வே நான். அதுல மறந்துடக்கூடாது. டெக்ஸ்டுக்காக வேண்டி அங்க இருக்கு இங்க இருக்குன்னு பேசி கொண்டிருப்போமே தவிர்த்து, நீங்க மனசுக்குள்ள என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த டெக்ஸ்ட் என்னை பத்தி சொல்றது, இந்த டெக்ஸ்ட் என்னை பத்தி சொல்றது, என்னை பற்றி படிக்கிறேன், என்னை பற்றி படிக்கிறேன்னு புரிஞ்சுக்கணும். யாரையோ பத்தி கதை படிக்கிற மாதிரி இல்ல இது. சரியா? அடுத்தது என்ன சொல்றார்? என் நிலங்களிலும் மிக்க அந்த நிற்கும் அந்த தத்துவம் இருக்கே, அது எப்படி இருக்கான்? என் நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம். எந்த நிலமாக இருக்கோ அதற்கு எல்லாவற்றுக்கும் மேலான. அப்ப என்ன? ஏழு நிலம் அவற்றின் மேலாம். 7 நிலங்கள் இருக்கு, அதுலயே மேலானது அப்படின்னு சொல்றாரே, அது இன்னும் 7 நிலங்கள் நமக்கு தோணும். இந்த 7 நிலங்கள் அப்படிங்கிறது இதுலயே நம்ம பின்னாடி பார்ப்போம். சந்தேகம் தெளிதல் படலத்துல நமக்கு அதற்கான டீட்டெயில்டு இது இருக்கு, ஸ்டடி இருக்கு. இந்த 7 நிலங்களை பத்தின ஸ்டடி இருக்கு. இப்போதைக்கு நாம வந்து அதனுடைய பெயர்கள் மாத்திரம் தான் தெரிஞ்சுக்க போறோம். இல்லைன்னா நான் ஆயிரத்திலேயே கடக்க முடியாம போயிடும், இங்கேயே உட்கார்ந்து இருக்க வேண்டியது. அதனால நம்ம 7 நிலங்களின் பெயரை தெரிஞ்சு கொள்ளணும். முதல் நிலம் பேர் என்னன்னா சுபேச்சை அப்படின்னு. சுபேச்சைங்கிறத நீங்க ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா என்னது? சுப பிளஸ் இச்சை இஸ் ஈக்குவல் டு சுபேச்சை. புணர்ச்சி விதியினால அது சுப பிளஸ் இச்சை, ப பிளஸ் இ பே ஆயிடுச்சு. இப்பு பிளஸ் ஆ, இந்த இடத்துல இ ஆ இ சேர்த்து ஏ ஆயிடுச்சு. அவ்வளவுதான் சுபேச்சை. இந்த சுபேச்சைனா எனக்கு, நான் என்னுடைய புருஷார்த்தத்தை நிச்சயம் பண்ணிட்டு முக்தி தான் என்னுடைய இச்சை அப்படின்னு நிர்ணயம் பண்ணிட்டேன் இல்லையா? அதுக்கான ஒரு குருநாதரை நான் வந்து என்னுடைய பூர்வ ஜென்ம சுக்கிருதத்தினாலையும் இறைவனின் அருளினாலையும் அடைந்துட்டேன் இல்லையா? அங்கதான் எனக்கு சுபேச்சை ஆரம்பமாய். பின்னாடி சொல்லுவார், இந்த சுபேச்சை வர்றதுதான் ரொம்ப கஷ்டம். அது வந்தாச்சு அப்படின்னா இறைவன் எப்போதுமே கைவிட போறது கிடையாது. அது எப்படியா இருந்தாலும் அந்த முக்திக்கு அவர் விட்டு சென்று விடுவார். இதை இங்க மட்டும்தான் படிக்கிறோமானா கிடையாது. கிருஷ்ணரும் அதே தான் சொன்னார். பிராப்த புண்ணிய கிருதான் லோகா ருஷித்வா சாஸ்வதி சமாக சுச்சீனாம் ஸ்ரீமதாங்கேகே யோக பிரஷ்டோபி ஜாயது. அதனால விட்டுற மாட்டார், கை விட்டுறவே மாட்டார். ரஹி கல்யாண கிருத்து கஷ்டித்து துர்கத்தின் காத்து வச்சதி. யார் சொல்லுவா இந்த மாதிரி? அப்பா, எப்பவுமே வீணா போகாது, உன்னுடைய எந்த முயற்சியும் எப்பொழுதும் வீணா போகும். சுபமாக, சுபத்திற்காக நீ செய்ய இருக்கிறதுலயே மங்களம் எது தெரியுமா?
என்னை பற்றி நான் அறிந்து கொள்வதுதான் இருக்கிறதுலயே மங்களம். வேற யார பத்தியாவது அறிஞ்சிருந்தா அது அமங்கலம். ஏன்னா அதனால எனக்கு துக்கம் தான் வருது. நான் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு வேற மாதிரி இருக்கும். ஆனா என்னை பற்றி நான் அறிவது என்பது எனக்கு நித்தியமுமே நான் இன்பப் பொருள் என்பதை அறிவது அப்படிங்கிறதுனால எனக்கு எப்பொழுதுமே துன்பம் என்பதே இருக்கவே இருக்காது. அதனாலதான் அது சுபம், அது மங்களம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ஃபர்ஸ்ட் இது என்னன்னா சுபேச்சை, அடுத்தது விசாரணை, அப்புறம் தனுமானசி, அதுக்கப்புறம் சத்துவாபத்தி, அதுக்கப்புறம் அசம்சக்தி, அப்புறம் பதார்த்தா பாவனை, அப்புறம் துரியம் அப்படின்னு 7 நிலங்கள் இருக்கு. இப்ப 7 பேர் சொன்னேன் இல்லையா? இந்த துரியம்னு இருக்க 7வது சொன்னேனே, இந்த துரியத்தை தான் இங்க நன்னிலம் அப்படின்னு இவர் வந்து அது இந்த நன்னிலம் அப்படிங்கறத இவர் வந்து அழகான ஸ்லேடை இது. ஏன்னா இந்த நன்னிலத்துலதான் அவரே இருக்காரு. நான் சொன்னேன் இல்லையா, இவரோட ஊர் எது? நன்னிலம். அந்த நன்னிலத்துல அந்த மதுவனேஸ்வரர் காலடியில தான் அவர் உட்கார்ந்துருக்காரு. இந்த நன்னிலம்ங்கிறத கொஞ்சம் புகழ்ந்து சொல்லணும். என்னவா இருந்தாலும் என்னோட தாய்நாடு, என்னுடைய இது பிறந்த ஊரு, என்னுடைய தாய் பாஷை, இதெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியமா இல்லையா? அதனால அதை முதல்ல வைக்கிறதுங்கிறது ஒரு ஒரு நன்றி அறிவித்தல். உண்மையிலேயே எனக்கு பிறப்பு கொடுத்திருக்காளே நன்னிலத்துல இருக்கிற பூமி தாய் தானே என்னை முதல்ல வாங்கியிருக்கா அப்படிங்கிற ஒரு நன்றி அறிவித்தல் இருக்கு. ஆனா அதுல என்ன ஸ்லேடை அப்படின்னு சொன்னா, இந்த 7 நிலத்துல இப்ப இதுதான் சுபேச்சைனா அடுத்தது என்னது? அடுத்தது விசாரணை, அப்புறம் தனுமானசி, அதுக்கப்புறம் சத்துவாபத்தி, அப்புறம் வந்து அசமசக்தி, அதுக்கப்புறம் பதார்த்த பாவனை, அப்புறம் மேலதான் துரியம். அப்ப 7 நிலம் அவற்றின் மேலாம், இந்த இருக்கிறதுலயே மேலாக இருக்கக்கூடிய அப்படின்னு, இந்த 7 நிலங்களில் மேலான அப்படின்னு அப்படி இருக்கக்கூடிய அந்த துரிய நிலம். துரியம் அப்படிங்கிறது இந்த இதுல, அதாவது இதுல மாண்டூக்கிய உபநிஷத்துல இந்த துரியத்தை எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னா, இந்த ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி அப்புறம் துரியம் அப்படின்னு சொல்றது. மாண்டூக்கிய உபநிஷத்துல சொல்லும் போது ஜாகிரத் நிலை, அதாவது விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, துரியம். இந்த துரியம் நிலை அல்ல. இந்த துரியம் என்பது ஜாகிரத்திலும் இருக்கிறது, சுஷுப்தியிலும் இருக்கிறது, சாரி சொப்னத்திலும் இருக்கிறது, சுஷுப்தியிலும் இருக்கிறது, துரியமாக அது முழுவதிலும் நிறைந்து இருக்கிறது அப்படின்னு அத பிரம்மத்துக்கு, ஆத்மாவுக்கு சொல்லக்கூடிய ஒரு 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 மெத்தட் ஆஃப் டீச்சிங் வாட் இஸ் ஆத்மா அப்படிங்கறத மாண்டூக்கியத்து. இந்த 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 இடத்துல இந்த துரியம் அப்படிங்கறத இருக்கிறதுலயே இட் இஸ் த சூப்பர் லேட்டிவா சொல்றது அப்படின்னு பார்க்கணும். த ஹையஸ்ட் அப்படி இந்த ஹையஸ்டா இருக்கக்கூடிய அந்த துரியமாக இருக்கக்கூடிய அதாவது எதை நான் புருஷார்த்தத்தை என்னுடைய லட்சியம் வந்து புருஷார்த்தத்தை அடையும். புருஷார்த்தம்ங்கிறது என்னது? புருஷார்த்தம்ங்கிறது நான் யார் என்பதை அறிந்து முக்தியில் இருப்பது. இந்த முக்தியை நான் அறியணும்னா என்னை பத்தி மட்டும் தெரிஞ்சுட்டா பத்தாது. என்னை பத்தியும் தெரியணும், ஈஸ்வரனை பத்தியும் தெரியணும், எனக்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன கனெக்ஷன், அது எப்படி ஐக்கியமா இருக்குங்கிறதும் தெரியும். அப்போ இந்த தெரியும் போதுதான் நான் முக்தியில் இருக்கிறேன். அதை அறியும் பொழுது நான் என்னை தூய உணர்வு என்று அறிந்து கொள்கிறேன். தத்துவமசி மகா வாக்கிய விளக்கம் எப்படி படிச்சோம் நம்ம? தூய உணர்வே நான் அப்படிங்கறத படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த தூய உணர்வாக இருக்கக்கூடிய அதுதான் நன்னிலம். இருக்கிறதுலயே பெஸ்ட் அதுதான் அப்படின்னு நன்னிலம் அப்படிங்கறத, அந்த 7ஆம் நிலத்தை நன்னிலமாக, நல்ல நிலம், உயர்ந்த நிலம், உயர்ந்த ஸ்தானம். அப்படி இந்த இடத்துல உயர்ந்த ஸ்தானம். இதுக்கு நீங்க ஸ்தானம்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஓஹோ ஏதோ ஒரு 7th ஃப்ளோர்ல போட்டிருப்பாங்க போல இருக்கு ஒரு சீட், அங்க போய் உட்கார்ந்து அப்படி நினைக்க கூடாது. இது ஒரு ஸ்தானம் என்று சொன்னதனால் அது ஒரு இடமாகவும் அதை அடைய வேண்டும் என்றும் நினைக்காதீங்க. அந்த ஸ்தானம்ங்கிறது ஒரு வார்த்தைக்காக சொல்றது. ஏன்னா நிலம்னு போட்டதுனால வார்த்தைக்காக சொல்றது. அந்த அந்த துரியனை புரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது. அந்த துரியன் எப்படி இருக்குன்னா, இந்த 7 நிலம் அவற்றின் மேலாம், எல்லாவற்றுக்கும் மேலானதாக இருக்கக்கூடிய அந்த 7வது நிலத்தில் மருவும்னு சொன்ன என்ன? அங்கு இருந்து கொண்டு இருக்கக்கூடிய, அகைன் திருப்பியும் சொல்றேன், எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குன்னு நினைக்காதீங்க. இது வெறும் வந்து கிரடேஷன், நம்மளோட நாலேஜ பத்தின கிரடேஷன். இந்த 7 பூமிகள்னு சொன்னேனே, சுபேச்சை, விசாரணை, தனுமானசி, அப்புறம் சத்துவாபத்தி, அசம்சக்தி, பதார்த்த பாவனை, இது எல்லாமே என்னன்னா
நம்ம நாலேஜோட கிரடேஷன். முதல்ல நான் என்ட்ரி லெவலுக்கு உள்ள வரேன். இப்ப நம்ம ஆபீஸ்க்கு எல்லாம் போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம அசிஸ்டண்டா வேலை பார்ப்போம். அப்புறம் நம்ம அடுத்தது செலக்ஷன் கிரேட், ஒரு கிரேடு மாறிடும், ஒரு கிரேட் மாறும், அப்புறம் 2 கிரேட் மாறும், அப்புறம் ஆபீசர் ஆகும். இப்படி மாறிட்டே இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய புரிதல், நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்து நமக்கு இந்த சாஸ்திரம் புரிய புரிய நான் யார் என்பதை நான் உள்வாங்குவதில் இருக்கக்கூடிய கிரடேஷன். அதுல நான் நான் தூய உணர்வு என்பதை உணர்கிறேன் இல்லையா? அதுதான் த எண்ட். அந்த தூய உணர்வாக இருக்கக்கூடிய அந்த நன்னிலம் மருவும் அப்படின்னா அந்த தூய உணர்வானது ஏகநாயகன். ஏகநாயகன் அது ஒண்ணுதான் இருக்கு, 2 3 இல்ல. ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம. இன்னொன்னு ஒண்ணு இருக்குன்னா அப்ப அது பெருசா இது பெருசா. அவன் நல்லா இருக்கானா இவன் நல்லா இருக்கான், அவன் நிறைய தருவானா இவன் நிறைய தருவானா, இப்படி கம்பேரிசன் வந்துருமா இல்லையா? இறைவன் ஒருவனே, பரம்பொருள் ஒன்றே, அவ்வளவுதான் மேட்ரு. அந்த ஏகநாயகன். இந்த இடத்துல நீங்க நன்னிலத்தில் மருவக்கூடிய, நன்னிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மதுவனேஸ்வரராக இருக்கும் அந்த ஒற்றை தலைவன் அப்படியும் நீங்க சொற்பொருளை அமைக்கலாம். ஆனா இந்த குறிப்பு பொருள் ரொம்ப விசேஷமானது. அதனாலதான் குறிப்பு சொற்பொருள் நீங்களே சொல்லிடுவீங்க, இதெல்லாம் ஒண்ணும் உங்களுக்கு அதுக்கு ஒரு குரு எல்லாம் தேவை கிடையாது. குறிப்பு பொருளை புரிந்து கொள்வதுதான் பெரிய கஷ்டம். அதனாலதான் அது ரொம்ப முக்கியம். இப்ப என்ன சொல்றார்? பதங்கள் போற்றி. இங்கதான் வச்சிருக்காரு ஒரு இக்க. நான் உங்களுக்கு இது என்னன்னா, இப்ப பதங்கள்னா நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம்? பொற்பாத கமலங்களுக்கு நமஸ்காரம், அந்த பதங்கள் அப்படின்னு நினைப்போம். இப்போ ஒரு கேள்வி வந்துரும். என்ன கேள்வி? நீங்க தான் சொல்றீங்க இந்த தூய உணர்வு அந்த பிரம்மன் இருக்கே, அதுக்கு அவயவங்களே கிடையாது, அதுக்கு உருவமே கிடையாது, அது நிராகாரமா இருக்கு, அது நிரவயவமா இருக்கு, அது எங்கும் நிறைந்திருக்கிறது, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கு எப்படி பதங்கள் வரும்? அதுக்கு எப்படி நீங்க போற்றி சொல்வீங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்பான். ஏன்னா நம்மளோட சாஸ்திரத்துல இந்த ஆக்ஷேபம் சொல்றதுக்குன்னே ஒருத்தர் இருப்பார். எந்த ஒரு நூலை இயற்றினாலும் அந்த நூலுக்கு முன்னாடி உட்கார்ந்து கொண்டு ஒரு பூர்வ பக்ஷின்னு ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார். அவர் ஹி வில் அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல் சஸ்டெயின் எல்லாம் சொல்றதுக்கு இன்னொரு ஒரு இவர் இருப்பார், ஒரு ஜட்ஜு ஒருத்தர். இந்த அப்ஜெக்ஷனை ரைஸ் பண்றாருல, அவருக்கு சித்தாந்தி ஒரு சமாதானம் சொல்லணும். அப்பதான் அவர் அடுத்த பாட்டுக்கே போக முடியும். ஏன்னா அங்கேயே உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். திருப்பி திருப்பி கேள்வி மேல கேள்வி போட்டு தொலைச்சு எடுத்துருவாங்க. சோ இங்க ஒரு கேள்வி வருது இல்ல, நம்ம கேட்கிறாங்களோ கேட்கலையோ, நாம இப்போ அந்த கேள்வி கேட்டு நாமளே தெளிவுபடுத்திக்கிறோம். என்ன தெளிவுபடுத்திக்கிறோம்னா, அதுக்கு எப்படி பின்ன பதங்கள் போட்டீங்க நீங்க? சோ நீங்க உபச்சாரமா ஒரு வார்த்தை போட்டீங்களா? மதுவனேஸ்வரருடைய பதங்களுக்கு நமஸ்காரம் சொல்லிட்டா நான் கேட்கவே மாட்டேன். எனக்கு பிரச்சனையே இந்த மதுவனேஸ்வரருக்கு பதங்கள் இருக்கு, அது சகுண பிரம்மத்தை சொல்றீங்க, ரைட்டு, ஓகே. நீங்க முன்னாடி சொன்னதெல்லாம் நிர்குண பிரம்மம், இப்ப நீங்க அதுக்கு பதங்கள்னா, அதுதான் ரொம்ப அழகான விளக்கம் பொன்னம்பல சுவாமிகளுடைய உரை. ரொம்ப அந்த இடத்துல அது நல்ல கிளியரா அவர் எடுத்து காமிக்கிறார். என்னன்னா, பதங்கள் நீங்க சொல்றது எதுன்னா தத்துவம் அசி. இந்த பதங்களுக்கு நமஸ்காரம். இந்த பதங்களாலதான் எனக்கு அந்த துரிய பரம்பொருளானது தெரிகிறது. இந்த துரிய பரம்பொருளானது நான் தான் அப்படிங்கிறது எனக்கு எங்க தெரியறது? வேர் இஸ் த க்ளூ? எங்கேயான சொல்லியிருக்கா இன்னாருக்கு பிறந்த இன்னார் இஸ் ஈக்குவல் டு தூய உணர்வு? என்ன அப்படியா போட்டிருக்கு? இல்ல. இட்ஸ் அ காமன் டேர்ம். தத்துங்கிறது ஒரு காமன் டேர்ம். தத்திதி சர்வநாம அப்படிங்கிறார் இல்லையா? அதனால தத்துங்கிறது காமன் டேர்ம், துவம்ங்கிறது நீங்கிறத குறிக்கிறது. நீ அதுவும் ஒண்ணுன்னு சொல்றதே அந்த பதங்களுக்கு, அதாவது சாஸ்திரத்துக்கு நமஸ்காரம். இந்த பிரம்மன் எங்க நமக்கு எது நமக்கு பிரம்மனை காட்டுகிறதுன்னு கேட்டா, ஆறாவது ஒரு பர்டிகுலர் பர்சன் நான் பிரம்மனை பார்த்துட்டேன், இங்க வாங்க எல்லாரும் நான் வேர்ல்டு டூர் கூட்டின்னு போய் அந்த பிரம்மனை காமிச்சுடுறேன் உங்களுக்கு அப்படின்னா பின்னாடியே போயிடலாமா? அப்படின்னா போகாத. அந்த பிரம்மன் எல்லாம் யாராலையும் காட்டவே முடியாது. அது எதனால காட்டப்படுகிறது என்றால் சப்தங்களால் தான் காட்டப்படுகிறது. இந்த சப்தங்களே கூட இது பிரம்மன் அல்ல அது பிரம்மன் அல்லன்னு சொல்லித்தான் காட்டுறதே தவிர ஸ்ட்ரெயிட்டா இதான் பிரம்மன்னு சொல்லிலாம் எதுவும் காட்டுறது கிடையாது. ஆனாலும் சப்தங்களால் தான் எது பிரம்மன் இல்லை என்பது தெரிகிறது. அதனால சப்த கோச்சரம் அப்படின்னு சொல்லி, அதனாலதான் அது வாக்கு அகோச்சரம், மன அகோச்சரம் அப்படின்னு எல்லாத்தையும் நீக்கி விட்டுட்டு இந்த சப்தங்கள் காட்டக்கூடிய அந்த பிரம்ம தத்துவத்தை நாம புரிந்து கொள்கிறோம். தத்துவமசி பதத்தின் மூலமாக ஐக்கியத்தை உணர்கிறோம். ஆகையால் அந்த பதங்களுக்கு நமஸ்காரம். இந்த தூய பிரம்மனை தெரிந்து கொள்ளக்கூடிய, நானே தூய உணர்வு என்பது தெரிந்து கொள்ளக்கூடியது அந்த
பதங்களின் மூலமாகத்தான் தெரிந்து கொள்கிறோங்கிறதுனால இந்த பதங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த ஸ்லோகம் படி. ஈன்றளித்தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய்த்தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப உணரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சொரூபத்தை பணிகின்றேனே. இங்க முன்னாடி ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம் தூய உணர்வு பிரம்மனை பத்தி சொல்லி அந்த பிரம்ம தத்துவத்திற்கு நமஸ்காரம் அப்படிங்கிறத சொல்லு. இந்த ஸ்லோகத்துல ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம். ஈஸ்வரனுடைய செயல்களை குறித்து முதல்ல சொல்றார். ஃபர்ஸ்ட் என்ன செயல்கள் ஈஸ்வரன் பண்றார் அப்படின்னு, ஈன்று அழித்து அழித்தல் அப்படிங்கிற 3 செயல்கள் முத்தொழில் செய்யக்கூடிய இறைவன். இந்த உலகத்தை படைத்து காத்து அழிப்பது அல்லது லயமாக்குவது. இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் இது 3 யார் பண்றான்னா செய்கைக்கு ஹேத்து. ஹேத்துனா காரணம்னு, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு அந்த தொழிலானது கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்கு அந்த தொழில் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய். ஆன்ற ஈசனுமாய் அப்படின்னா மகிமை பொருந்திய ஈசன். அதுக்காக இவர் ஏதோ சைவைட்டர், அதனால இவர் ஈசனுக்கு பற்றும் பத்திய மகிமை பொருந்தியவான். ஏன் அயனுக்கு மாலுக்கெல்லாம் போட்டா ஆகாதோ அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். இங்க ஆன்றங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் போடலாம். ஆன்ற அயனாய், ஆன்ற மாலாய், ஆன்ற ஈசனுமாய் அப்படின்னு போட்டு நமக்கு இருக்கிறதே ஒண்ணுதான்னு படிக்கிறச்சே. இங்க எங்க பேதம் என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. ஆனாலும் அந்த சொல்லுக்கு நாம ஒரு சரியான பொருளை எடுத்துக்கணும். உங்களுக்கு இன்னொரு ஒரு டிப்ஸ் ஒண்ணு நான் சொல்றேன். இந்த கைவல்ய நவநீதத்தை மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு ஈஸி, மனப்பாடம் பண்றது கொஞ்சம் சுலபம். எதனால அப்படின்னு கேட்டா, நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பொன்னிலம், தன்னில், எந்நிலம், நன்னிலம், இப்படி அந்த சந்தம் அந்த எழுத்து இருக்குல்ல அது கரெக்டா மெயின்டைன் ஆகி இதுக்கு பேர் தான் விருத்தம் அப்படின்னு பேர். இது விருத்தப்பா அப்படின்னு பேர். இந்த விருத்தப்பாவுல நமக்கு ஒரு வசதி என்ன அப்படின்னா, அந்த எதிரை மோனைங்கிறது கரெக்டா ஃபிட் ஆகும். அந்த எதிரை மோனையை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஈஸியா அதை மனசுல கொண்டு வரதுக்கு, அதாவது அந்த சொற்களை மனப்பாடம் பண்ணி திரும்ப ரிப்பீட் பண்ணி மனசுல கொண்டு வர்றது ரொம்ப சௌகரியம். அதனாலதான் ஈன்ற, ஆன்ற, பூன்ற, தோன்றிய அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதும் ஈஸி. இப்ப அடுத்த லைன்ல என்ன வந்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நம்மளும். அது ஒரு அசைடா சொல்றேன். எப்படி நான் மனப்பாடம் பண்ணினேன் அப்படிங்கிற டிப்ஸ சொல்றேன், அவ்வளவுதான். இதுதான் நீங்களும் பண்ணணும்லாம் நான் ஒன்றும் சொல்லல. உங்க சௌகரியம் நீங்க பண்ணினாலும் சரி, இல்ல டெய்லி ஒரு பாராயணத்துக்கு ஒரு 10 பாட்டா டெய்லி பாராயணம் பண்ணி பண்ணுங்க. ஆனா தயவு செய்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், தயவு செய்து பாராயணங்கள் செய்யுங்க. ஒரு கிரந்தம் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒண்ணும் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. அது ஒரு நாளைக்கு ஒரு 5 ஸ்லோகம் 10 ஸ்லோகம் அது அளவுக்கு நம்ம பாராயணத்துக்கு எடுத்துட்டு மனசை அதுக்குள்ள லைக்க விட்டோம்னாதான் நமக்கு அது நாளடைவில் அதனோட பிரயோஜனத்தை நீங்க நிச்சயமாக அனுபவிக்க முடியும் அப்படிங்கறது அனுபவ பாடமாகவே சொல்றேன். சரி, அடுத்தது ஆன்ற ஈசனுமாய் மகிமை பொருந்திய. இப்ப 3 பேரை பார்த்திருக்கோம். இந்த 3 தொழில் செய்யக்கூடிய 3 தேவர்களை அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றார். யார் யாருன்னு, அயனாய், மாலாய், ஈசனுமாய். இந்த 3 பேரும் ஈசனுமாய் தானே, ஈசனுமாய் தானே, ஈசனுமாக இருந்து அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும். ஓஹோ, அப்ப இறைவன்னா இவங்க 3 பேர் தானா? மத்தவங்க எல்லாம் யாரும் இல்லையான்னு. அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும். இந்த இடத்துல மூர்த்தி அப்படிங்கிறது டைரக்டா எண்ணற்ற தேவர்கள், எத்தனை எத்தனை கடவுள்கள், நீங்க என்னென்ன கடவுள் வேணாலும் வச்சுக்கோங்க. சிறு தெய்வங்கள், பெரு தெய்வங்கள், எப்படி எப்படி எல்லாம் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தெய்வம் பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் வச்சுக்கலாம். எல்லாம் கம்ஸ் அண்டர் ஒன் நேம் ஈஸ்வரா. அவ்வளவுதான். நான் எனக்கு விஷ்ணு தான் பிடிக்கும், நான் ஈஸ்வரன்ற பேரை அந்த மாதிரி கிடையாது. இங்க விஷ்ணுவா இருந்தாலும் சரி, இது காமன் நேம். ஈஸ்வரன்ங்கிறது ஒரு காமன் நேமா எல்லா தெய்வங்களையும் மொத்தமாக அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும். என்னென்னலாம் தெய்வ வடிவமாக இருக்கிறதோ அத்தனையும் மூர்த்தியுமாய் நிற்கும். பூன்ற முத்தனுமாய், பூன்ற முத்தன், பூன்றன்னு சொன்னா பூரணமான, தரகுறையா இல்ல. ஏதோ கொஞ்சம் நான் இப்பதான் தியானம் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்ப நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு எதுலயுமே பற்று இல்லைங்கிறத நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன். ஒரு 1 hour கழிச்சு வாங்க, அப்பதான் தெரியும் உங்களுக்கு என் பற்று என்ன லட்சணத்துல இருக்கு. அந்த மாதிரி
இது இல்ல, முக்தன் இல்ல. இந்த முக்தன் எப்படி இருக்கான் அப்படின்னா நித்திய முக்தனாக இருக்கு. இறைவன் நித்திய முக்தனாக. அதனாலதான் வள்ளுவர் என்ன சொல்றார் இறைவனை பத்தி பேசும்போது, வேண்டுதல் வேண்டாமை இலான் அப்படிங்கிற. ஏன் வேண்டுதல் வேண்டாமை இலான்? ஏன்னா அவன் பொறிவாயில் ஐந்தவித்தான். அங்கேயே இருக்குங்க, அங்கேயே இருக்கும் நமக்கு க்ளூ. நம்ம ஏன் வேண்டுதல் வேண்டாம்? அவனுக்கு பொறிவாயில் ஐந்தவித்தவனா இல்லாத இருக்கிறவனுக்குத்தான் வேற்றுமைகள் தெரியறது. அதனால இது வேணும், அது வேணாம், இது விருப்பு, அது வெறுப்புன்னு காமிக்க முடியறது. இல்லைன்னா அவன் பொறிவாயில் ஐந்தவித்தவனாக இருக்கிற பொறிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவனாக இருக்கிற காரணத்தினால அவனுக்கு விருப்பு வெறுப்பு என்பதே கிடையாது. அப்ப இங்க பூரணமான நிறைவாக இருக்கக்கூடியவர் இறைவன். இறைவனுக்கு குறை என்பதே கிடையாது. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்ற பாட்டுல எனக்கு குறை இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு புரிஞ்சுக்கிறோம் நம்ம. ஆனா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு இட் இஸ் அட்ரஸ்ட் டு கண்ணா. அததான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி கண்ணனுக்கு குறையொன்றும் இல்லை. அவன் கல்லா நின்னா என்ன, இது ஒண்ணுமே இல்லாம நிராகாரமா இருந்தா என்ன, குறை இல்லை. எனக்கு குறை இல்லை, உனக்கு குறை இல்லாத காரணத்தால் தான் எனக்கும் குறை இல்லை. இதான் அங்க அங்க இன்ஹெரண்ட் மீனிங் என்னன்னா, நீ குறையற்றவன், உன்னை உணர்ந்தால் நானும் குறையற்றவனாக இருக்கலாம். இப்ப அந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்களேன்னு நினைக்காதீங்க, ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக அதை சொன்னேன், அவ்வளவுதான். பூன்ற அப்படின்னு சொன்னா பூரணமான, புணரி பூன்ற முக்தனுமாய். முக்தன்னா என்ன? முழுமையான விடுதலை பெற்றவன், எந்த விதமான தடைகளும் கிடையாது. நித்திய முக்த சுத்த பரிபூர்ண சைத்தன்ய ஸ்வரூபமாக தன்னை உணர்ந்திருக்கக்கூடியவன். ஏற்கனவே அப்படிதான் இருக்கக்கூடியது அந்த ஈஸ்வர ஸ்வரூபம். இன்ப புணரி புணரி அப்படின்னு சொன்னா கடல்னு அர்த்தம். இன்ப புணரி அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்பக் கடல், ஆனந்த கடல் வடிவாக இருப்பவனாக இருக்கிறான். யாரு? இறைவன். இறைவனை எப்படி எல்லாம் அழகா வர்ணிக்கிறார் பாருங்க. நித்திய முக்தனாக இருக்கிறான், எப்பொழுதும் வேண்டுதல் வேண்டாமையோடு இருக்கிறான். சாரி, வேண்டுதல் வேண்டாமை இலானாக இருக்கிறான், ஆனந்த கடல் வடிவாக இருக்கிறான். அப்புறம் நாடும் புணரி ஆதவனாய்னா அந்த சூரியன் எப்படி பிரகாசமா இருக்கு, எப்பவும் அந்த சித் ஸ்வரூபம் பிரகாசமாக இருந்து கொண்டே இருக்கிறது. அறிவு பிரகாசமானது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. இறைவன் அறிவு வடிவானவனாக இருக்கிறான். எத்தனை வார்த்தைகள் பாருங்க, இன்ப புணரி ஆதவன். இதுல இருந்து நம்ம ஈஸியா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம். சச்சிதானந்தம் அப்படிங்கிற வார்த்தைகளை, அந்த ஆனந்தம்ங்கிறது இன்ப புணரி அப்படிங்கிறது ஆனந்தத்தை குறிக்கிறது, ஆதவன்கிறது சித்ஸ்வரூபத்தை குறிக்கிறது. அதே ஆதவன் அதே சித்ஸ்வரூபத்தை தான் இந்த செயல் தொழில்கள் சொல்றாரே, அங்கேயும் சித்ஸ்வரூபத்தை தான் குறிக்கிறது. அடுத்தது என்ன சொல்ற? நாடும் தோன்றிய விமல போத புணரி ஆதவனாய். நாடும் தோன்றியன்னா என்ன அர்த்தம்னா எப்பொழுதும் விளங்கி கொண்டிருக்கும். அப்பனா என்ன அர்த்தம்? சத்ஸ்வரூபம். இப்ப இந்த ஒரு பாடலுக்குள்ள சத்தும் அவர்தான், சித்தும் அவர்தான், ஆனந்தமும் அவர்தான், சச்சிதானந்த ஸ்வரூபமாக இறைவன் இருக்கிறார் அப்படின்னு இறைவனுடைய லட்சணத்தை பற்றி இங்க நமக்கு எடுத்து காட்டுகிறார் இவர் கைவல்ய நவநீத ஆசிரியர். தோன்றிய, நாளும் தோன்றிய, எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிற, யாண்டும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய விமல போத ஸ்வரூபத்தை. விமல அப்படின்னு சொன்னா என்ன? மலமற்ற அப்படின்னு அர்த்தம். எந்த விதமான அழுக்குகளும் இல்லாத. என்ன அழுக்குகள் இருக்கும் அவருக்கு? நமக்கு இருக்கக்கூடிய அழுக்குகள் என்ன? காமக்ரோத லோப மோக மதம் ஆச்சரியங்கள் தான் நமக்கு இருக்கக்கூடிய அழுக்கு. இந்த அழுக்குகள் எதுவுமே அண்டாத. என்ன காரணம்? ஏன் அழுக்குகள் அவரை அண்டுவது இல்லை? அவர் மாயையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். நாம என்ன பண்றோம்? மாயைக்கு அடங்கி இருக்கிறோம். இந்த மாயைக்கு அடங்கி இருக்கிற காரணத்தினால, மாயை நம்மை ஆளும் காரணத்தினால நாம இந்திரியங்களின் வசத்தில் இருக்கிறோம். அதனால நமக்கு எந்த கட்டுப்பாடும் இருக்க மாட்டேங்கிறது. இயல்பாக நாமளா வருவிச்சுக்கணும், நாமளா டிசிப்ளின் பண்ணணும், இல்லைன்னா கஷ்டம். ஆனா அவருக்கு அப்படி கிடையாது. அவருக்கு நேச்சுரலாவே இட் இஸ் அண்டர் ப்ராப்பர் டிசிப்ளின். அப்படிங்கறதுதான் விமல போத ஸ்வரூபம், அறிவு ஸ்வரூபம். ஏற்கனவே ஆதவனாய்ங்கிறதுக்கே நான் சித் சக்தின்னு தான் சொன்னேன். அறிவு ஸ்வரூபம் டைரக்டாவே வருது இங்க. சத்து சித்து ஆனந்தம். போதஸ்வரூபம் அப்படின்னா அறிவு ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய, சித்துனாலே அறிவு அப்படின்னு தான் இருக்கும். அந்த அறிவு ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை பணிகின்றேனே, நான் நன்றாக
போற்றி வணங்குகின்றேன். இப்போ என்ன சொல்றாருன்னா, முதல் பாடல்ல உயிர்களுக்குள்ள சாட்சியாக இருக்கக்கூடிய தூய உணர்வை நான் ஆழ்ந்து எண்ணுகிறேன். இந்த உயிர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வு, அதை நான் ஆழ்ந்து எண்ணுகிறேன். இங்க என்ன சொல்றார்? ஈஸ்வரனை நான் ஈஸ்வரனுக்குள்ள ஒரு ஒரு உணர்வு இருக்கு. அந்த உணர்வையும் இங்கு ஆழ்ந்து எண்ணுகிறேன். இந்த ரெண்டு உணர்வும் வேற வேறையா? உயிர்களுக்குள்ள உணர்வும் ஈஸ்வரனுக்குள்ள உணர்வும் வேற வேறையானா ரெண்டுமே சச்சிதானந்தம் தான். இங்க உங்களுக்கு அதனாலதான் எந்தெந்த வார்த்தைகள் சச்சிதானந்தத்தை நமக்கு விளக்குகிறதுங்கிற விஷயத்த சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்க அவர் கொண்டு வந்து முடிக்கக்கூடிய ஒரு கொரலரி என்னன்னா, ஐ பிரே டு த சச்சிதானந்தா. அதுதான். அந்த சச்சிதானந்தத்தை நான் வணங்குகிறேன். அது பிரம்மமாக ஃபர்ஸ்ட் வணங்குகிறேன், அப்புறம் ஈஸ்வரனாக வணங்குகிறேன். இது பலவிதமான ஈஸ்வர வடிவங்கள் இருந்தாலுமே கூட இவர் ஒரு காமனா 3 தொழில்களை சொல்லி அனைத்து தெய்வங்களையும் அதுல அடக்கி, அது மாத்திரம் இல்லாமல் எப்பொழுதுமே பூரணமாக இருக்கக்கூடிய அந்த ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கும் சச்சிதானந்தத்தை நான் வணங்குகிறேன் அப்படிங்கறத சொன்னதன் மூலமாக அந்த தூய உணர்வைத்தான் இங்கேயும் வணங்குகிறார். என்னன்னா ஈஸ்வரன் சொல்லி வணங்குகிறார். அவ்வளவுதான் அதுல விஷயம். நம்ம அலைன்னு வணங்கினா என்ன, கடல்னு வணங்கினா என்ன, தண்ணீர்னு வணங்கினா என்ன? எல்லாம் தண்ணீர் தானே அலையா இருக்கு, கடலா இருக்கு. மண்ணு தானே குடமா இருக்கு, சட்டியா இருக்கு. தங்கம் தானே நகையா இருக்கு, நகைகளா இருக்கு. அப்படிங்கிற போது நாம இந்த தூய உணர்வு என்பதை தவிர இங்கு வேறு இல்லை. இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கலாம், ஆசிரியர் எவ்வளவு தூரம் சாஸ்திரத்துல ஆழமாக இருக்காரு அப்படின்னு. ஒரு 4 8 வரிக்குள்ள எத்தனை உபநிடத கருத்துக்களை கொண்டு வந்து நுழைக்கிறார், அதுவும் தூய தமிழ். அதனாலதான் சொல்லிட்டே இருந்தேன் நானு, இந்த நூல் ஒண்ணு படிச்சாலே நமக்கு போதும். இட் இஸ் எனஃப் ஃபார் அஸ். அது அது ஒண்ணே நமக்கு அத்வைதத்துல ஒரு எக்ஸலண்ட் ஹோல்டு கொடுத்துரும். அதுதான் வேணும். சாஸ்திரத்துல ஒரு ஹோல்டு இருந்துருக்குன்னா அப்புறம் நமக்கு எந்த விதமான சந்தேகம், ஐயம், திரிவு வர ஒரு விஷயத்தை கற்றாச்சு அப்படின்னா விட்டு விடுதலையானேன் தான். அதுக்கு மேல நமக்கு ஒன்னும் டவுட்டே இருக்காது. சரி, நம்ம அடுத்த சத்சங்கத்துல மீதி இருக்கிற பாயிரம் முழுவதுமாக நாம படிச்சு முடிக்க ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு இந்த அளவுல நான் இந்த சத்சங்கத்தை நிறைவு பண்றேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு.